அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. யூடியூப்னு எடுத்தால் உங்கள் வீடியோ தான் காலையில் தூங்கும்போதும் எங்கள் குழந்தைங்களும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, கேட்குறாங்க. கேரளாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்தது, கல்யாணம் ஆகி 2 வருஷம்தான் ஆகுது. அந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுச்சான். அந்த நேரத்தில் என்னுடைய வீடியோ கிடச்சி தான். அந்த வீடியோவை பார்த்த பிறகு நான் வேறு எந்த வீடியோ வந்தாலும் பார்க்கறது கிடையாது சாமி, உங்கள் வீடியோ மட்டும்தான் ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை பார்ப்பேன், எனக்கு அதுதான் நிம்மதியை கொடுக்குது அப்படின்னு தனிப்பட்ட முறையில் கார் டாக்ஸி வச்சுக்கின்னு வந்தது. நைட்டு 9:30 மணி நைட்டு வரும்போது அப்புறம் வந்து நேற்று உபதேசம் 2 உபதேசம் கொடுத்து அமிச்சா போயிடுச்சு நேற்று. அந்த மாதிரி பல பேர் வாழ்க்கையில் தைரியத்தை உண்டாக்கிச்சு. அது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு. நம்ம பேச்சும் ஏன்னா எல்லாரும் உலகத்தில் படித்தவங்கம்மா, நான் மட்டும் படிக்காதவன். ஆனால் அந்த படிக்காதவன் பேச்சும் பல பேர் கேட்குறானேன்னும் போது அது ஒரு மனசுக்குள்ள சின்ன சந்தோஷம். நாங்களும் யூடியூப் எடுத்த உங்கள் வீடியோ தவிர வேறு எதையும் போகிறதில்லை. அதுக்காகவே ஒரு செல்லு வாங்கி கொடுத்துட்டாரு என்னோட கணவர். அவருக்கு பெரிய நன்றி தான் சொல்லணும். எங்கள் குழந்தைங்களும் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. நீங்கள் சொல்கிறது குழந்தைங்க அதுதான் சொல்கிறது. முன்னாடி சரியாக போனால் பின்னாடி சரியாக வரும் அப்படின்பாங்க. முன்னே உழுதுன்னு போகிற ஏறு கோணி மானியமாக ஓட்டிக்கின்னு போனால் அந்த கலப்பையை பின்னாடி வர ஏறு அந்த கலப்பை அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டுக்கின்னு போகும். அப்போ முன்னாடி போகிற ஏறு நேராக போச்சுன்னா தான் பின்னாடி போகிற ஏறு அது பக்கத்தில் நேராக போகும். அதனால் சொன்னால் முன்னே போகிற ஏறு சரியாக போச்சுன்னா பின்ன போகிற ஏறு சரியாக போகணும்னா ஒரு குடும்பத்தில் முதல்ல தாய் தகப்பு சரியாக இருக்கணும். சரியாக இருந்தால் தான் அந்த வம்சம் சரியாக வரும். தாய் தகப்பனுக்குள்ளே பகை வந்து மனசில் விரோதம் வச்சுக்கின்னு சண்டை சச்சரவு குழப்பங்கள் பண்ணிக்கின்னு இருந்தால் அதை இளமையிலே அந்த குழந்தைங்க கவனிக்கும் போது முதுமையில் அதுவே வரும் அதுங்களுக்கு. அதனால சொன்னான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் பண்ணான். எப்போ அது மனசில் இளமையில் எது ஊறுதோ அதை எவ்வளோ வளர்ந்தாலும் அது மறக்க முடியாது. அந்த மாதிரியான நிலைக்கு நம்ம குழந்தைங்களை நம்மளே பயன்படுத்திடக்கூடாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ இருந்துட்டு போட்டோம், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், தெய்வ பக்தியோடு வாழணும் அப்படின்ற நினைவோடு நம்ம வாழ்ந்தோம்னா அதுங்க வம்சம் நல்லா இருக்கும். பின்னாடி அது நமக்கு கெடுதல் பண்ணாமல் வாழும். அதனால் நம்ம வழிகாட்டியாக நிற்கணும் அதுங்களுக்கு. அதை தான் சொல்லின்னு இருக்கிறோமா ஒவ்வொரு வீடியோவில். சொல்லுமா, எங்கள் குழந்தைங்க உங்களை பாபான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்களையும் பாபா கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு தான் கண்டிப்பாக கூப்பிட்டு வருவோம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பேசுகிற அந்த உண்மை, இந்த நேர்மை, சத்தியம், தர்மம் அதுதாங்க ஐயா எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கு தெய்வீகத்தில். ஆனால் அந்த போலியான்றதுக்கு தான் நிறைய பேர் நம்பி போகிறாங்க, போகட்டும்மா, போகிறவங்க போகட்டும், அவங்களுக்கு பிடிச்ச பக்கம் அவங்க போகட்டும். ஆனால் நம்ம போகிறது நேர் வழியாக போகலாம். ஊரை பார்த்து நம்ம கூட போயிட முடியாது. நமக்குன்னு ஒரு பாதை வகுத்துக்கிறோம். தெய்வம்ன்றது கற்பனையில் கும்பிட்டுன்னுக்குறாங்க இப்போ. ஆனால் தெய்வம் கற்பனையில் இல்லை, நிஜத்தில் இருக்குது. இவன் மனசில் அந்த நிஜத்தை அடைய முடியாதால இவன் கற்பனையிலேயே கடவுளை பற்றி பேசி தெரிஞ்சுன்னுக்கிறான். கடவுளை வந்து ஒரு மகான் ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் ஆராய்ச்சி உண்மைகளை எடுக்கணும். எடுத்த பிறகு அடுத்தவனுக்கு போய் சொன்னான்னா அது உண்மையாக சொல்லுவான். ஆனால் இவனுக்கே தெரியாத புக்குங்களில் படிச்சுட்டு எழுதி புக்கில் வந்து ஒரு நேரடியாக எழுதுனா யாரும் படிக்க முடியாது. புக்கை வந்து மிகைப்படுத்தி எழுதுனா தான் படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் எழுதுறவன் என்ன பண்ணுறான், அதை மிகைப்படுத்தி எழுதுறான். ஆனால் இவன் மிகைப்படுத்தி எழுதுறத படிச்சுட்டு ஆன்மீகம் குருன்ற போர்வையில் தெரியும் போது இவனுக்கும் உண்மை தெரியல, இவன் சொன்னவனுக்கும் உண்மை தெரியல. அதனால் மக்கள் ஏமாந்து போயிடுறான். ஆனால் தெய்வீகம் கற்பனையானது இல்லைம்மா, சத்தியமானது. அந்த சத்தியமான பொருளை நீ அடையணுன்னா நீ முதல்ல சத்தியத்தில் நின்னா தான் அதை அடைய முடியும். நீ அசத்தியத்தில் நின்னா அந்த பொருளை அடைய முடியாது. அதனால தான் சொல்கிறேன், தெய்வ வழிபாட்டில் சத்தியத்தோடு போங்கோ, வாழற காலம் வரைக்கும் அதை பிடிங்க, வாழ்ந்த பிறகு எப்படியாவது நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொடுத்தே பழகணும், அதுதான் மனுஷனுக்கு அழகு அப்படின்னு. மிருகம் எடுத்து பழகமா, கொடுத்து பழக தெரியாது அதுக்கு. மனிதன் கொடுத்து பழகும், அவன் தான் மனுஷன். அப்படி யாரும் சொல்லி நாங்கள் கேட்டதே இல்லைங்க, கேட்க முடியாதுமா. நான் நேற்று வீடியோவில் கூட நான் என்ன சொன்னேன், என்னுடைய சீடர்கள் பாவத்தெல்லாம் என் காலில் கொட்டுங்க, தெய்வத்தை சுமக்க கற்றுங்க, நான் பாவத்தை சுமக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா நான் எவ்வளோ பாவத்தை சுமந்தாலும் இறைவன் பாதியாவது எனக்கு எடுப்பான். ஆனால் உங்களுக்கு தெரியாது அது. அதனால் நீங்கள் தெய்வத்தை சுமங்க,
நான் பாவத்தை சுமக்கிறேன், பரவாயில்ல, என்னுடைய சீடர்களுக்காக நான் பாவம் சுமக்க தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் தெய்வத்தை சுமக்க கற்றுக்குங்கன்றேன். ஆனால் நீங்கள் பாவத்தை சுமக்க கற்றுக்காதீங்க. அதை தான் நான் சொல்லி கொடுத்துன்னுக்குறேம்மா இங்கே. அதனால் மனித உலகத்தில் நிறைய விஷயங்கள் நான் பேசாதது சில பேர் பேசலை. உலகத்தில் எல்லா உயிரினமும், ஒரு உயிரினம் இல்லை, எல்லா உயிரினமும் 4 கால்லையும் குனிஞ்சு தான் நடக்கும். மனித குரங்கு கூட குனிஞ்சு தான் நடக்கும். ஆனால் மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்தே நடப்பான். அதனால் பட்டினத்தார் சொல்கிறாரு, கடைசி காலத்தில் நீ எப்படி ஆகிறன்னா மந்தி மாதிரி அவர் இடணும், குரங்கு மாதிரி ஆயிடுறான். நம்ம மனுஷன் 4 காலில் நடக்கிற நிலைக்கு கூணு வளைஞ்சு போயிடுறான், அது மந்தி. ஆனால் மனிதன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான். ஏன் மனிதன் நிமிர்ந்து நடக்கிறான்? அதெல்லாம் குனிஞ்சு அதெல்லாம் கடவுளினுடைய சாயல் இருக்குது மனிதனுக்குள்ள. கடவுளே இருக்கிறான். கடவுள் எவனுக்கும் தலை வணங்க மாட்டான். அதனால் மனிதன் நிமிர்ந்தே நடக்கிறான். எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் மனிதன் மற்றவனை வாழ வச்சு தான் பார்க்கணுமே தவிர அடுத்தவனை கெடுத்து பார்க்கக்கூடாது. கெடுத்து பார்க்குறோம் மனிதனே கிடையாது, ஒரு மிருகம். மிருகம் உழைச்சி வாழ தெரியாது அதுக்கு, அதை அடித்து தான் வாழ தெரியும். மனிதன் உழைச்சி வாழ தெரியும். உழைச்சி எவன் வாழறனோ அவனே உலகத்தில் சிறந்தவன் சொல்லுவேன் நான். அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு வேறுபட்டு இருக்குமா? எல்லாமே வேறுபட்டு தாங்க ஐயா இருக்குது. கொடுத்தால் விளையும், கெடுத்தால் அழியும். ஆமாம்மா, பழகணும் அப்படின்ற இந்த ஆசிரமத்துக்கு நீ ஒரு 1000 ரூபாய் நீ கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, கஷ்டம் உனக்கு கொடுக்க முடியாத நிலைமையாக கூட இருக்கும். ஆனால் நீ எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஆசிரமத்துக்கு நீ 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உனக்கு எப்படி 5000 ரூபாய் வருதுன்னே தெரியாத சேரும் உங்கள்கிட்ட. ஏன்னா ஒரு கையில் நீ கொடுத்தீங்கன்னா ஒரு கையில் இறைவன் கொடுப்பான் உனக்கு. இதுதான் இந்த ஆசிரமத்தினுடைய நிஜமே. அதனால் இதெல்லாம் தெரியாமல் பக்குவம் இல்லாமல் வாழறவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சொல்லணும், நம்மளுடைய கடமை அது, குருவனுடைய கடமை சொல்லணும். ஆனால் எடுத்துக்கிறத அது சீடனுடைய திறமை. அதனால் சொல்லிக்கினே இருக்கிறேம்மா நான். ஒரு வருஷமாக உங்கள் யூடியூப் பார்த்து. ஒரு வருஷமாக தான் பார்த்தியா? 40 வருஷமாக பேசுங்க. எவ்வளோ நாளாக பார்க்காது பார்த்து சொன்னேன். சொல்லு. பார்த்துருந்து நீங்கள் சொன்னீங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது சரி அப்படின்னுங்க. மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. சரி. சாப்பிடாத இல்லை. சரி. அதே ஒரு வருஷமாக நானும் சாப்பிடாத இருந்தேன். சரி. சரி, வீட்டில் எல்லாம் கேள்வி கேட்டாங்க, ஏன் நீ மாமிசம் சாப்பிட மாட்டீங்க சரி அப்படின்னு கேட்டாங்க. சரி. யார் சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் அதேமாரி கதையெல்லாம் சொல்லாத, பட்டுன்னு சொல்லு. யூடியூப்பில் பார்த்தேன், சாமியார் குரு அவர் சொன்னார். அதனால நான் மாமிசம் சாப்பிடாத. சரி 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 சாமி. சரி, அத்தை கேள்வி சாமி, இது நம்ம காலமாயிரம்ல, ஹரிச்சந்திர கோயிலுக்கு போகிறோம். ஹரிச்சந்திரன் கோயிலுக்கு போகிறாங்கல்ல. ஹரிச்சந்திரன் கோயிலுக்கு? ஹரிச்சந்திரன் எங்கே இருக்கிறான்? இல்லை, அங்கே கோயில் இருக்கும், அவசரம் பண்ணாங்க சாமி. எங்கே இருக்கிறான்னு கேட்டேன் நான். இல்லை, ஏன்னா நான் பார்க்கல, போய் பார்த்துருப்பேன், அதுக்கு தான் கேட்டேன். இல்லை, அவசரம் பண்ணுறாங்க சாமி. அது பண்ணுறாங்க, அவங்க சாவு போகும்போது பண்ணுறாங்க. இப்போ நம்ம தனிப்பட்டில் போய் நம்ம போய் பண்ணலாமா? ஹரிச்சந்திரன் என்ன அர்த்தம் சொல்லு, பண்ணலாமா பண்ணுவாங்க? தெரியாது சாமி, அதான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஹரிச்சந்திரனை பற்றி பேச நீ ஹரிச்சந்திரனா மாறு, அப்போ பண்ணலாம். ஹரிச்சந்திரன் உத்தம உலகத்தில் அவன் காசி ராஜன். ஹரிச்சந்திரன்றவன் சாதாரண ஆள் கிடையாது, காசியினுடைய மண் அவன். அவனை விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, இவனுடைய பேர் வெளியே வரணும், உலகத்துக்கு வரணுன்றதுனால பொய் பேசுகிறான்றாரு. அவன் நான் பொய் பேச மாட்டேன்றான். பொய் பேசலாம், நீ இவ்வளோ கஷ்டம் சந்திக்க வேண்டாம், புள்ள கில்ல பொண்டாட்டி எல்லாத்தையும் இழக்கிறான். நீ இழப்பிய பின்ன இழக்காது, என்னத்துக்கு போய் உட்கார் போ. ஹரிச்சந்திரனை பற்றி, ஹரிச்சந்திரன் மாதிரி வாழ்ந்து ஹரிச்சந்திரனுக்கு அபிஷேகம் பண்ணு, சந்தோஷம். ஆனால் அயோக்கியனா வாழ்ந்து ஹரிச்சந்திரனுக்கு அபிஷேகம் பண்ணி என்ன புண்ணியம் இருக்குது? ஒரு புண்ணியமே இல்லை. நம்மளை திருப்திக்க முதல்ல நீ, அப்புறம் அபிஷேகம்லாம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணுறதால உனக்கு ஒன்றுமே வராது, உன் துட்டு தான் தண்டமாக போகும். சாமி, என்னால் காசு கொடுக்க முடியாது. போயிட்டு கோயிலில் கொண்டு செய்கிறேன், செய்யிட்டு ஆனால் காசை வாங்கலை நான். அது எங்களுக்கு இது வருமா? என்ன வரும்? உன் பொழுதுபோக்கு போய் தொண்டு செய்கிற நேரம் போகிறதுக்கு எங்கன்னா ஊட்டாண்ட உட்காந்து வெட்டுங்கிறது, கோயிலாண்டு போனால் 4 பேர் வராங்கன்னு தொண்டு செய்கிறேன். அது என்ன ஒரு பெரிய விஷயமா? என்னால் முடிஞ்சது நான் செய்ய, அவ்வளோதான். அவங்கவுங்களால முடிஞ்சது அவங்கவுங்க செய்ய முடியும், தனியாக போய் செய்ய முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியுமா? உன்னால் முடியாது. உன்னால் முடிஞ்சது எடுத்துப்போ, அது செய். அதனால இது எனக்கு பயமாக இருக்கு உங்ககிட்ட பேச. ஏம்மா? தெரியல ஐயா, என் கடவுளையே பார்த்துருக்கேனே, அதனால அப்படியே. சரி, எனக்கு என்ன நிறைய பேர்
நீங்கள் என்ன சாமி ரிஷியானுவாங்க, ஆமா சாமி. நீங்கள் என்ன சாமி சித்தரானுவாங்க, ஆமா சாமி, உண்மை. நீங்கள் என்ன சாமி முனிவரானுவாங்க, ஆமா சாமி. நீங்கள் என்ன சாமி மகானான்னுவாங்க. ஆனால் இந்த பேரெல்லாம் என் பேர் இல்லை. நாங்க வச்சுக்கிறோம் ஆஹா, சாமி. இந்த பேர் எதுவுமே என் பேர் கிடையாது. சரி. எங்கள் அம்மா அப்பா வச்ச சொந்த பேர் நித்யானந்தம். உண்மையாவே என்னுடைய குரு வச்ச பேர் பிரம்மஸ்ரீ நித்யானந்தம். ஆமா சாமி. இதை தவிர நான் வேற எந்த பேரையும் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா எந்த பேரும் என் கூட வரப்போகிறது கிடையாது இல்லையா. என்னுடைய உண்மையான பேரோடவே நான் சாகணும். என்னுடைய உண்மையான பேரோடய என் வாழ்க்கை முடியணும். சும்மானா இது அதுன்னு போட்டுக்கிறதால நான் ஒன்றும் சாகாமல் இங்கே உட்காந்துட்டு போகிறதில்ல. என்ன அதனால் நான் மனுஷன். ஆனால் இவ்வளோ பேசுறதுக்கு காரணம்னா நான் மகானா, நான் சித்தரா புத்தரா அதெல்லாம் கிடையாது. மனுஷன் அனுபவத்தில் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச அறிவுரையை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் சித்தரும் கிடையாது, மகானும் கிடையாது, முனிவரும் கிடையாது. நான் சாதாரண மனுஷன். நீங்க பண்ணி கொடான போட்டு எவ்வளோ நன்மை அடைஞ்சிருக்கோம். நாங்களாம் இறந்தே போகணும்னு நினைச்சவங்கலாம் உயிரோடு இருக்கிறோமே. ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு சாமி. நான் அடுத்த முறை வரும்போது உங்ககிட்ட நல்லா பேசணும் சாமி. நான் ரொம்ப சந்தோஷம். வாங்கிக்கிறேன்.